ஆர்த்தி ஐஏஎஸை பொறுத்தவரை இதற்கு முன்பாக துணை முதலமைச்சருக்குரிய அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வந்திருந்தார். அதாவது துணை முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார். இப்பொழுது ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் அந்த துணை முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பொறுப்புகளில் இருந்து மாற்றப்பட்டு உமன் லிமிடெட் ஃபார் அப்பாயின்மெண்ட் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு துறையினுடைய செயலாளர் என்கின்ற இடத்திற்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரை பொறுத்தவரை இதற்கு முன்பாக பத்திரப்பதிவு துறையில் இருந்து வந்தார். இப்பொழுது அவர் அதிலிருந்து மாற்றப்பட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்ட அந்த துறைகளுக்கான மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பத்திரப்பதிவு துறையினுடைய ஐஜி நிலையிலிருந்து வேறு துறைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இதே போன்று மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். புதிய பொறுப்புகள் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்து வந்த குமரகுருபரன் மாற்றப்பட்டிருக்கின்றார். உணவுத்துறையினுடைய செயலாளராக அமுதா ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்டவற்றுக்கான செயலாளராக ககன்தீப் சிங் பேடியை நியமித்து அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இதே போன்று மேலும் சத்யபிரதா சாகுவை பொறுத்தவரை தற்பொழுது அவருக்கு அந்த நீர்வள ஆதாரங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுப்பணித்துறை செயலாளராக சுங்ஜாங்கன் ஜடஸ்ரோ நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மின் வாரியத்தினுடைய செயலாளரும் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அமுதா ஐஏஎஸ் உணவுத்துறைக்கும் நீர்வளத்துறைக்கான செயலாளராக சத்யபிரதா சாகும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். இதே போன்று மொத்தமாக 17 ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு துறைகளுக்கிடையே பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான பணியிட மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. வள்ளலார் ஐஏஎஸை பொறுத்தவரை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த செக்ரட்டரி என்கிற நிலையிலே போக்குவரத்து துறையினுடைய செயலாளராக தற்பொழுது வள்ளலார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். KS பழனிசாமியை பொறுத்தவரை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று சத்யபிரதா சாகுவிற்கும் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமுதா ஐஏஎஸ்க்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. பிரசாந்த் வார்னியரை பொறுத்தவரை தற்பொழுது அவர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அருண் சுந்தர் தயாளனை பொறுத்தவரை பதிவுத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து பதிவுத்துறைக்கான பொறுப்புக்கு அருண் சுந்தர் தயாளன் மாற்றப்பட்டிருக்கின்றார். பதிவுத்துறையில் பொறுப்பாளராக இருந்து வந்த அந்த ஐஜி நிலையில் இருந்து வந்த தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரும் மாற்றப்பட்டிருக்கின்றார். அவருக்கு வேறு துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்திற்கு அருண் சுந்தர் தயாளன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். லட்சுமிபதி ஐஏஎஸை பொறுத்தவரை நிதித்துறையினுடைய இணை செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பில் இடம்பெற்றிருக்கின்றார். கடந்த ஆட்சியிலே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய துறைகளின் செயலாளர்களாக இருந்தவர்களும் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். சில புதிய பொறுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த பொறுப்புகளிலும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குமரகுருபரனுக்கு மாற்றாக சமீரன் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆர்த்தி ஐஏஎஸை பொறுத்தவரை தற்பொழுது பெண்கள் மேம்பாட்டு துறைக்கான செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக துணை முதலமைச்சருக்கான அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர், அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருந்தார். கூடுதல் செயலாளர் என்கின்ற, தலைமைச் செயலாளர் என்கின்ற அந்த பதவியுடன் தற்போது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரை பொறுத்தவரை பதிவுத்துறையில் பொறுப்பில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தினுடைய மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மொத்தமாக 17 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்துறை, கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. மேலும் போக்குவரத்து துறை, சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளிட்ட துறைகளுக்கான அந்த அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அமுதா ஐஏஎஸ் உள்ளிட்டவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. தற்போது இந்த அரசாணையின் மூலமாக அவை அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. யாருக்கு என்ன பொறுப்பு, இதற்கு முன்பாக கடந்த ஆட்சியிலே முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு தற்பொழுதும் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் உணவு, நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுக்கான செயலாளராக அமுதா ஐஏஎஸும், நீர்வளத்துறையினுடைய செயலாளராக சத்யபிரதா சாகும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை செயலாளராக சுங்ஜான் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் பல சுங்ஜாங் ஜடஸ்ரூவை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையினுடைய செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக அவர் போக்குவரத்து துறையினுடைய செயலாளராக இருந்து வந்திருந்தார். அதே போன்று மின்சாரத்துறையினுடைய செயலாளரும் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பல்வேறு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 17 பேர் வரை மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே பல அதிகாரிகளுக்கிடையே பணியிட மாற்றம் நடைபெற்றிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர்களும் மாற்றப்பட்டு வருகின்றார்கள். இப்பொழுது
பல்வேறு துறைகளினுடைய செயலாளர்கள், ஆணையர்கள், மேலாண் இயக்குநர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.